இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேல் அமெரிக்க உளவுத்துறை அமைப்பான FBI-யின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். செனட் சபையில் 2 வாக்குகள் அதிகம் பெற்று நியமனம் பெற்ற காஷ் பட்டேல் FBI-யை மீண்டும் வெளிப்படைத்தன்மையுடன் உருவாக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் FBI என்பது உள்நாட்டு உளவு மற்றும் சட்ட அமலாக்கத்துறையாகும். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த முகமையின் இயக்குநர்களாக அமெரிக்கர்களே காலம் காலமாக நியமிக்கப்பட்டு வந்தனர். முதன்முறையாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேலை FBI-யின் இயக்குநராக நியமிக்க அந்நாட்டு செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. அதிபர் டொனால்டு டிரம்பின் தீவிர விசுவாசியான காஷ் பட்டேலுக்கு ஆதரவாக 51 வாக்குகளும் எதிராக 49 வாக்குகளும் கிடைத்தன. இதன் மூலம் 2 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்பதவியில் அமர்ந்துள்ளார். The FBI has lost the trust of many Americans who fear the agency has become politicized. This President Kash Patel has spent his career working in criminal law and national security. Nomination, Department of Justice, Kash Patel of Nevada to be Director of the Federal Bureau of Investigation. டிரம்பின் குடியரசுக் கட்சி செனட்டர்களான சூசன் கொலின்ஸ், லீசா முர்கோவ்ஸ்கி ஆகியோரும் காஷ் பட்டேலின் நியமனத்திற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். 2021 நாடாளுமன்றத்தின் மீதான தாக்குதலில் ஈடுபட்ட டிரம்ப் ஆதரவு கலகக்காரர்களை பாதுகாத்ததாக கூறி பட்டேல் நியமனத்தை ஜனநாயக கட்சியினர் எதிர்த்தனர். The yeas are 51, the nays are 49. The confirmation is confirmed. செனட்டின் ஒப்புதல் பெற்ற பின்னர் பேசிய காஷ் பட்டேல் FBI-யை மீண்டும் வெளிப்படைத்தன்மையுடன் உருவாக்க உள்ளதாக கூறினார். முன்னதாக செனட் சபையில் காஷ் பட்டேல் தனது தாய் மற்றும் தந்தையின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றார். காஷ் பட்டேலுக்கு ட்ரம்ப் ஆதரவாளர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக ட்ரம்பின் உதவியாளர் டான் ஸ்காவினோ பாலிவுட் ஸ்டைலில் காஷ் பட்டேலை வரவேற்றுள்ளார். பிரபல பாஜிராவ் மஸ்தானி திரைப்படத்தில் வரும் மல்ஹாரி பாடலில் ரன்வீர் சிங்கிற்கு பதிலாக காஷ் பட்டேலின் முகத்தை பொருத்தி வித்தியாசமாக வாழ்த்து தெரிவித்துள்ளார். காஷ் பட்டேல் 1980ஆம் ஆண்டு நியூயார்க்கின் கார்டன் சிட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த குஜராத்தி தம்பதிக்கு பிறந்தார். அவரது பெற்றோர் முதலில் 1970களின் தொடக்கத்தில் கிழக்கு ஆப்பிரிக்காவின் உகாண்டாவிலிருந்து கனடாவுக்கு குடிபெயர்ந்தனர். அங்கு அவர்கள் இன ஒடுக்குமுறையை எதிர்கொண்டதை தொடர்ந்து அமெரிக்காவில் தஞ்சமடைந்தனர். பட்டேலின் தந்தை தனியார் விமான நிறுவனத்தில் நிதி அதிகாரியாக இருந்தவர். பட்டேல் லாங் தீவில் உள்ள கார்டன் சிட்டி உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். பின்னர் இளங்கலை படிப்பை ரிச்மண்ட் பல்கலைக்கழகத்திலும் சட்ட மேற்படிப்பை நியூயார்க் பல்கலைக்கழகத்திலும் முடித்தார். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் உளவுத்துறைக்கான நிரந்தர தேர்வு குழுவின் மூத்த வழக்கறிஞராகவும் பணியாற்றியுள்ளார். ட்ரம்ப் ஆட்சியில் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து பல்வேறு முக்கிய பதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கொல்கத்தாவை பூர்வீகமாக கொண்ட ஜெய் பட்டாச்சாரியா அமெரிக்காவின் தேசிய சுகாதார நிறுவனங்களின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். சண்டிகரை பூர்வீகமாக கொண்ட ஹர்மீத் கே திலான் சிவில் உரிமைகளுக்கான உதவி அட்டர்னி ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னையை சேர்ந்த கிருஷ்ணன் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான வெள்ளை மாளிகையின் மூத்த கொள்கை ஆலோசகராக பணியாற்றி வருகிறார்.